நான் 2 ஆட்சிகள் நாங்க பாத்துட்டோங்க சார். 2 ஆட்சிலையும் பாத்தீங்கன்னா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. 2 ஆட்சிலையுமே எங்களை வந்து பெர்மனன்ட் பண்றேன்னு சொல்லி கஷ்டப்படுத்திட்டாங்க. சோ இந்த ஆட்சி வந்து கண்டிப்பா எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் சார். ஒரு பார்ட் டைம் டீச்சரா கண்டிப்பா எங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்றத. என் பேர் நந்தினிங்க சார். நாங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம். இப்போ 1 இயரா இங்க சென்னையில இருக்கோம். ஆக்சுவலி இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுதந்திர தினத்துக்கு வந்தது. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் ஒரு டீச்சர் சார். மெயினா அதுக்காக தான் பாக்குறதுக்காக, குழந்தைங்களை காட்டுறதுக்காக வந்தோம். இன்னைக்கு மெயினா எங்க அண்ணனை பாக்குறதுக்காக வந்தோம். சோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் நாங்க எங்களால உள்ள போக முடியல. பட் அண்ணா வரும்போது பார்த்தோங்க சார். ரொம்ப எப்படி சொல்றது, இதுதான் உண்மையான சுதந்திரம் அது மாதிரி இருந்தது. அண்ணா வந்து நிறைய நலத்திட்டங்கள் செய்யறாங்க. மெயினா வந்து எங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படின்றத சொல்றோம். இந்த சேனல் மூலியமா இன்னொரு கோரிக்கை சார். நான் ஒரு பகுதி நேர ஆசிரியர். சோ அண்ணா வந்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் 15 வருஷமா கஷ்டப்படுறோம். சோ அது சம்பந்தமா ஏதாவது செய்யணும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேங்க சார். குழந்தைங்க கண்டிப்பா சார். சார் நாங்க வந்து அதான் என்னோட வியூல இருந்து சொல்றேன் சார். ஐ மீன் ஒரு பார்ட் டைம் டீச்சரா இருந்து நான் சொல்றேன். நான் 2 ஆட்சிகள் நாங்க பாத்துட்டோங்க சார். 2 ஆட்சிலையும் பாத்தீங்கன்னா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. 2 ஆட்சிலையுமே எங்களை வந்து பெர்மனன்ட் பண்றேன்னு சொல்லி கஷ்டப்படுத்திட்டாங்க. சோ இந்த ஆட்சி வந்து கண்டிப்பா எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் சார். ஒரு பார்ட் டைம் டீச்சரா கண்டிப்பா எங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்றத இந்த ஆட்சியில வந்து நாங்க மனப்பூர்வமா நம்புறோங்க சார். கண்டிப்பா இதுதான் எங்களுக்கு சுதந்திர தினம் சார். சீரியஸா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மணலி. அப்படியா? இன்னைக்கு என்ன எங்க வரீங்க? ஹிதிக்ஷா மணலி. மணலில வரீங்களா? இன்னைக்கு என்ன பாத்தீங்க? விஜய். அப்படியா? எங்க பாத்தீங்க வர? தலைமைச் செயலர். அப்படியா? உங்க அம்மா சொல்லி கூட்டி வந்தாங்களா? ஆமா. நீங்க லீவ் நாளோட சும்மா இருக்கும்போது கூட்டி வந்தான்றீங்களா? அப்படியா? நடந்து வந்தாரு சொல்லு. எங்களுக்காக நடந்து வந்தாங்க. யார் வந்தாங்க? விஜய். பாத்தீங்களா வர? எப்படி இருந்தது ஃபீலிங் சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. என்ன படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? என்ன டே இன்னைக்கு? இண்டிபெண்டன்ஸ் டே. அப்படியா? இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு? கொடி ஏத்துவாங்க. அம்மா ஏன் இந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லையா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய், இன்னைக்கு நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு தளபதி வந்தார். எல்லா ஃபேன்ஸ்லாம் வந்து ஜாலியாக அவரை பார்த்தோம். அண்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் ஃபர்ஸ்டாக சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து கொடியேற்றிருக்காரு. ஸோ இனிமே 5 years will be a great achievement for this government and all the best சொல்லிக்கிறேன். அண்ட் நாங்கள் இங்கே செம்ம ஜாலியாக எனக்கு என்ஜாய் பண்ணோம். தளபதியை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு ஃபேமிலிஸ் எல்லாரும், சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அண்ட் I wish this government should do best for this people. Thank you. உள்ள போனோம். அந்த சைடு நாங்கள் அவர் அழகாக கை காமிச்சிட்டு வந்தார். அது எல்லாமே பார்த்தோம். அண்ட் அந்த பரேட்லாம் இருந்தது, ஜாலியாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்தோம். ஸ்பீச் கேட்டோம். நிறைய அவார்ட்ஸ் கொடுத்தாரு. அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் அப்போ நாங்கள் அவர் பேசுறத பார்த்துட்டே அவர் சொல்றதையும் கவனிச்சே இருக்கும் போது ஃபுல்லாகவே தளபதி தான் ஃபோக்கஸாக இருந்தது. ஜாலியாக இருந்தது. அதான் அவர் சொன்ன எல்லாமே யூ ஷுட் கம்ப்ளீட் பண்ணணும். அதான் எங்களோட ஆசை. நான் டாக்டர் மாயா. ஐ வாஸ் டென்டிஸ்ட். ECRலேருந்து வரேன்.